விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆக போகிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்ன? விராட் கோலி தன்னோட முடிவை பிசிசிஐ கிட்ட சொல்லிட்டாருன்னு சோசியல் மீடியால பலவிதமான நியூஸ் பரவிட்டு இருக்கு. ரீசெண்டா ரோஹித் சர்மா அவரோட 38வது வயசுல டெஸ்ட் கிரிக்கெட் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். கோலிக்கு 36 வயசு ஆகிறதுனால அவரும் தொடர்ந்து டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடுவாருன்ற ஒரு கேள்வியுமே உருவானுச்சு. ஏன்னா 2024 T20 வேர்ல்டு கப் முடிவுல ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேருமே T20 இன்டர்நேஷனல் இருந்து ரிட்டையர் ஆகி இருந்தாங்க. சோ அதனால ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுமே கோலியுமே தன்னோட முடிவை பிசிசிஐ கிட்ட சொல்லியிருப்பாருன்னு பேசிக்கிறாங்க. 36 வயசாகிற கோலி அடுத்த 2 வருஷம் நடக்க போற வேர்ல்டு டெஸ்ட்ல முழுசா இருக்கணும்னு கௌதம் கம்பீரும் ஆசைப்பட்டாரு. கோலியும் அதை ஏத்துக்கிட்டு நிறைவேற்றுவாருன்னு எல்லாருமே நம்பினாங்க. ஆனா இந்த மாதிரியான தகவலுக்கு அப்புறம் இன்னொரு சைட்ல என்ன பேசிக்கிறாங்க? லாஸ்டா நடந்த டெஸ்ட்ல ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டா கோலி சரியான ஃபார்ம்ல இல்ல, அதான் இந்த முடிவை எடுத்திருப்பாரு. பட் ஆஸ்திரேலியாக்கு அகேன்ஸ்டா ஒரு செஞ்சுரி ஸ்கோர் பண்ணாருன்றது நோட் பண்ண வேண்டிய விஷயம். சோ எனிவே பிசிசிஐ ரிக்வெஸ்ட் ஏத்து விராட் கோலி தன்னோட டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ரிட்டர்ன் எடுத்துப்பாருன்னு சொல்றாங்க.